ஒரு யானையும் ஒரு நாயும் ஒரே நேரத்தில் கருவுற்றன. 6 மாதத்தில் நாய் குட்டி போட்டுருச்சு, ஆனால் யானை குட்டி போடல. மறுபடியும் இன்னொரு 6 மாதம் கழித்து நாய் ஒரு 5-6 குட்டி போட்டுருச்சு, அப்போயும் யானை குட்டி போடல. இதே மாதிரி 1.5 வருஷம், அதாவது 18 மாதம் ஆனதுக்கப்புறம் நாய் கிட்டத்தட்ட ஒரு 15-16 குட்டி போட்டுருச்சு, அப்போயும் யானை குட்டி போடல. நாய் போய் யானைக்கிட்ட கேட்டுச்சான், உன்னால் குட்டி போட முடியுமா முடியாதா? உண்மையிலே நீ கர்ப்பமாக தான் இருக்கியா? உன் கூட தான் நானும் ஆரம்பித்தேன், என்கிட்ட 15-16 குட்டிங்க இருக்குது, அதில் ஒரு சிலது வளர்ந்து பெரிய நாயாகவே ஆயிடுச்சு, இன்னும் நீ குட்டி போடலையே அப்படின்னு கிண்டலாக கேட்டுச்சான். யானை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நான் குட்டி போகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். ஏன்னா என் வயத்தில் இருக்குது சின்ன குட்டிங்க கிடையாது, ஒரு யானை. அது பிறக்கும்போது இந்த பூமி உணரும், அது எழுந்து நடக்கும்போது மக்கள் எல்லாருமே ஆவலோடு பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு சகாப்தம், அதுக்கு டைம் எடுக்கத்தான் செய்யும் அப்படின்னு பெருமையாக சொன்னிச்சான். அதே மாதிரி உன் வயசு பசங்க எல்லாம் லைஃப்பில் செட்டில் ஆகி சிறப்பாக இருக்காங்க, நீ இன்னும் ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கியே, லைஃப்பில் ஏதோ உருப்புறதுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் உண்மையாக இருந்து அதில் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாங்கிற நம்பிக்கையோட தீவிர முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள். உண்மைதான், மற்றவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சது உங்களுக்கே தெரியும், ஆனால் நான் அடைய போகிற வெற்றி இந்த உலகத்துக்கே தெரியும். ஏன்னா என்னோட இலக்கு சின்ன வெற்றி இல்லை, அது இமாலய இலக்கு. அதோட அந்த வெற்றி குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப காலம் கிடையாது. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க. வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.